விருது விழா என்ற பெயரில் ஹிந்தி நடிகர்களை டெல்லிக்கு வரவழைத்து கடத்தி பணம் பறிக்கும் கும்பலைச் சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். தலைநகர் டெல்லியில் விருது விழாவுக்கு ஏற்பாடு செய்திருப்பதாக கூறி பாலிவுட் நடிகர்களை ஏமாற்றி வரவழைத்து பின்னர் அவர்களை கடத்தி சென்று பணம் பறிப்பதை சிலர் தொழிலாக கொண்டுள்ளனர். சில நாட்களுக்கு முன்பு ஹிந்தி நடிகர் சுனில் பாலை விருது விழாவுக்கு ஒரு கும்பல் டெல்லிக்கு அழைத்தது. அதன்படி அங்கு சென்ற அவரை காரில் கடத்திய அவர்கள் நடிகரை ரகசிய இடத்தில் சிறை வைத்தனர். பின்னர் அவரது குடும்பத்தை தொடர்பு கொண்டு 20 லட்சம் ரூபாய் பணம் தந்தால்தான் விடுவிப்போம் என்று நிபந்தனை விதித்தனர். இறுதியாக 8 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்ற பின்பே நடிகர் சுனில் பாலை அவர்கள் விடுவித்துள்ளனர். இந்த சம்பவம் ஹிந்தி நடிகைகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதிலிருந்து அவர்கள் மீளும் முன்பாகவே அதே பாணியில் முஸ்தாக் முகமது கான் என்ற மற்றொரு நடிகரையும் டெல்லிக்கு வரவழைத்து கடத்திவிட்டனர். முன்னதாக நடிகர் முஸ்தாக் முகமது கானை டெல்லியில் இருந்து தொடர்பு கொண்ட அவர்கள் விருது வழங்கும் விழா ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருப்பதாகவும் அதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க வேண்டும் என்று தெரிவித்து நடிகரின் சம்மதத்தை பெற்றனர். பின்னர் 25,000 ரூபாயை முன்பணமாக கொடுத்த அவர்கள் விமான டிக்கெட்டையும் அனுப்பி வைத்தனர். அதன்படி டெல்லி விமான நிலையம் சென்றடைந்த முஸ்தாக் முகமது கானை காருடன் வந்து ஒருவர் வரவேற்றுள்ளார். பின்னர் காரில் ஏறி அமர்ந்ததும் டெல்லி மீரட் இடையே இருக்கும் ஷீகாஞ்சி ஷாப் என்ற இடத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளார். பின்னர் கார் ஓட்டுநரோடு மேலும் சிலர் சேர்ந்து கொண்டு முஸ்தாக்கை சுற்றி வளைத்ததோடு காரை உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜ்னோர் மாவட்டத்திற்கு ஓட்டிச் சென்றனர். அங்கு நடிகரை ஒரு இடத்தில் சிறை வைத்த அவர்கள் 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தால்தான் விடுவிப்போம் என்று கூறியுள்ளனர். அவரது வங்கிக் கணக்கு, பாஸ்வேர்டு போன்றவற்றையும் கேட்டு பெற்ற அவர்கள் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 2,20,000 ரூபாயை சுருட்டியுள்ளனர். கடத்தல்காரர்கள் குடிபோதையில் நன்றாக அயர்ந்து தூங்கிய நேரத்தில் முஸ்தாக் முகமது கான் அவர்களின் பிடியிலிருந்து மெதுவாக நழுவி தப்பி அருகில் உள்ள மசூதியை வந்தடைந்துள்ளார். பின்னர் அங்குள்ள மக்களின் துணையோடு அவர் வீடு திரும்பியுள்ளார். கடத்தல் சம்பவம் குறித்து நடிகர் முஸ்தாக் முகமது கானின் மேலாளர் சிவம் யாதவ் டிசம்பர் 9ஆம் தேதி காவல்துறையில் புகார் அளித்தார். அதன் பேரில் பிஜ்னோர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சேகரிக்கப்பட்ட சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் கடத்தல் கும்பலை அடையாளம் கண்ட போலீசார் 4 பேரை கைது செய்தனர். அவர்கள் சர்தக் சௌத்ரி, சபியுதீன், அசீம் மற்றும் ஷஷாங்க் என்பது தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து 1,04,000 ரூபாய் பணத்தை போலீசார் மீட்டுள்ளனர். நடிகர் முஸ்தாக் முகமது கானை பழைய குற்றவாளி லாவி என்ற ராகுல் சைனி என்பவருடைய வீட்டில் சிறை வைத்ததும் தெரிய வந்தது. தலைமறைவாக உள்ள லாவி உள்ளிட்ட மேலும் சிலரை தேடி வருவதாக பிஜ்னோர் காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் ஷா சனிக்கிழமை தெரிவித்தார். கடத்தல்காரர்கள் மற்றொரு முன்னணி ஹிந்தி நடிகரான சக்தி கபூரையும் கடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளனர். அவரையும் விருது விழா நிகழ்ச்சிக்கு அழைத்த அவர்கள் அதற்காக 5 லட்சம் ரூபாய் தருவதாக ஆசை காட்டியுள்ளனர். ஆனால் நல்ல வேளையாக அவர் அதற்கு உடன்படவில்லை. இதற்கிடையில் நகைச்சுவை நடிகர் சுனில் பாலை கடத்தியவர்களில் ஒருவரான அர்ஜுன் என்பவர் ஞாயிற்றுக்கிழமை மீரட்டில் காவல்துறையினரோடு நடந்த என்கவுண்டரின் போது சுட்டுக் கொல்லப்பட்டார். மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட போது சப் இன்ஸ்பெக்டரின் கைத்துப்பாக்கியை பறித்துக் கொண்டு தப்பிச் செல்ல முயற்சித்துள்ளார். அங்கிருந்த போலீசார் மீது சரமாரியாக சுட்டதற்கு பதிலடி கொடுத்து அர்ஜுனை சுட்டுக் கொன்றதாக மீரட் மூத்த காவல் கண்காணிப்பாளர் விபின் தடா தெரிவித்துள்ளார். சுனில் பால் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட எஸ்யூவி, ஸ்கார்பியோ, 2,25,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் குற்றத்திற்கு பயன்படுத்திய மொபைல் போன் ஆகியவற்றையும் அர்ஜுனிடமிருந்து போலீசார் மீட்டுள்ளனர். விருது வழங்கும் விழா என்ற பெயரில் நடிகர்களை டெல்லிக்கு வரவழைத்து கடத்தி பணம் பறிக்கும் சம்பவத்தால் பாலிவுட் நடிகைகள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். வெளியிடங்களில் விழாவுக்கான அழைப்பு என்றாலே தலைதெறிக்க ஓடும் நிலை ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.